நம்ம இல்லைன்னு நான்ன்றது வேற. நான் என்ற எண்ணங்கள் நாமுக்கு இது இறைவன் கிட்ட போகும். இசைகள் சுவாமிகள் பத்தி உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் இருந்தா நம்ம அனுபவம் இறைவன் தான். எல்லாரையும் கிரிவலம் வர சொல்லுவார். அது தள்ளி வேற எதுவும் சுவாமி வந்து அங்க பிரதர்ஷனம் 108 முறை பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க பாத்துருக்கீங்களா கூட இருந்து? சரி, உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. இல்லைங்க, பார்க்காத இந்த வேலைக்கு வர முடியுமா? இல்ல அதுதான் நீங்க ரசிக்காத சாப்பிட முடியுமா? ஃபீல் பண்ணலாம். நல்லா அளவு கிடைஞ்சதுமா. கடலை போய் நீ எப்படி அளவு கணக்கு பண்ண முடியும் சொல்லுங்க? கடலை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? நின்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். நீங்க சின்ன வயசுல அப்பெல்லாம் நித்யானந்த சுவாமி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அவரோட ஏதாச்சும் ஒருத்தரை பத்தி சோதிக்கிற வேலை நமக்கு வேலை இல்ல? சோதிக்க இல்ல, உங்களுடைய அனுபவம்ன்றது இல்லை கண்ணே. ஒருத்தரை பத்தி சோதிக்கிறது நமக்கு வேலை இல்லை. வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், வழிகாட்டுதல். தவறான இடத்துக்கு போகாம அங்க போங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சுதாங்க. இந்த மாதிரி இருந்த இடம் தானே ஐயா இது? சுவாமி இந்த போட்டோ எதை குறிக்குதுன்னு கேட்குறேன். அது வேற வேற தர்மத்துக்கு இடையூறு வரும்போது அது வெளியாகும். தர்மத்துக்கு இடையூறு வரும்போது அவங்க வெளியே போவாங்க. நாங்கெல்லாம் நித்யானந்த சாமி பக்தர்கள் இல்லையா? எல்லா சாமியும் ஒண்ணுதான். அறிமுகப்படுத்திக்கிறோம். நாங்க எல்லாமே இந்தியா ஃபுல்லா யாத்திரைக்கு கிளம்பிருக்கோம். செய்யுங்க. சாமி வந்து திருவண்ணாமலையை வளம் வந்துட்டு அப்புறம் செய்யுங்க. என்ன இருக்கு செய்யுங்க. சரிங்க, நல்லபடியா. நன்றிங்க.